ஸ்ரீ ரமண அருளமுதம். மகனை இழந்த ஒரு தாய் மகரிஷி ரமணருடன் உரையாடல். உத்தரப்பிரதேசத்திலிருந்து பகவானை தரிசிக்க வந்த ஒரு பெண்மணி தம் மகன் இறந்து போன துக்கத்தில் இருந்தமையால் இறப்பு பிறப்புகள் குறித்து கேள்விகள் கேட்டார். இறந்தவங்களோட நிலையை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சிலர் உடனேயே பிறந்திடுவா, மத்தவா சில காலம் கழிச்சு பிறப்பா. ஒரு சிலர் பூலோகத்திலே பிறக்காம மேல் உலகத்திலேயே இருந்து முக்தியடைவா. யாரோ வெகு சிலர் இங்கேயே இப்போவே முக்தி அடைஞ்சிடுவா. நான் அதை கேட்கலை. குறிப்பிட்ட ஒருத்தரோட நிலையை அவர் இறந்த பிறகு நாம் தெரிஞ்சுக்க முடியுமா? முடியும். அதை தெரிஞ்சுகொண்டு என்ன பண்ண போறோம்? எல்லாம் நம்மளோட உண்மை எந்த அளவுக்கோ அந்த அளவுக்குத்தான். ஒருத்தரோட பிறப்பு, வளர்ந்தது, இறந்தது எல்லாம் எங்களுக்கு உண்மையாயிருக்கே. ஏன்னா உங்களை உடம்போட சம்பந்தப்படுத்திக்கறேள். மத்தவாளையும் உங்களை மாதிரியே பிறந்து வளர்ந்திருக்கான்னு பாக்கறேள். நீங்களும் மத்தவாளும் உண்மையிலேயே உடம்பு கிடையாது. என்னுடைய பக்குவத்துக்கு என்னையும் என் பையனையும் உண்மையாத்தான் பாக்கறேன். நான்கர எண்ணம்தான் பிறக்கிறது. அதுதான் பிறப்பு. அதோட சாவுதான் ஒருத்தரோட சாவு. நான்கர எண்ணம் வந்தவுடனேயே உடம்பை பிடிச்சுக்கும். நான் இந்த உடம்புதான்னு நீங்க நினைச்சு மத்தவாளுக்கும் அதே பொய்யான அந்தஸ்தை கொடுக்கறேள். நீங்க உங்களை உடம்புதான்னு நம்பி அது யாரோ ஒருத்தருக்கு பிறந்ததாகவும் அது வருஷகாலமா வளர்ந்து வந்ததாகவும் ஒரு கற்பனை சட்டுன்னு பிடிச்சுக்கும். அதே அந்தஸ்தை மத்த உடம்புகளுக்கும் கொடுக்கும். நீங்கன்னு கருதற உடம்பும் மத்த உடம்புகளும் ஏக காலத்திலே தோன்றி ஏக காலத்திலே மறைஞ்சிடும். சரி, வேற மாதிரி இதை சொல்லுறேன். உங்க பையன் பிறக்கறதுக்கு முன்னாடி அவனை நினைச்சேளா? அவன் நினைப்பு அவன் பிறந்த பிறகுதான் வந்தது. அவன் இறந்த பிறகும் தொடர்ந்தது. அவனை பத்திய நினைப்பு இருக்கிற வரைக்கும் அவன் இருக்கான். எங்கேயும் போகலே. அப்படியே போயிட்டானா? எங்கே போயிட்டான்? எங்கிருந்து வந்தானோ அங்கேயேதான் போயிருக்கான். நீங்க உங்களை உடம்போட சம்பந்தப்படுத்திக்காமே யார்னு பாருங்கோ. ஆத்மாவே மிஞ்சும். இந்த குழப்பம் எல்லாம் போயிடும். நீங்க எப்பவும் சாஸ்வதமா உள்ள பொருள். இங்கே எல்லோரும் எப்பவும் உள்ள பொருள்தான். இந்த உண்மையை உணர்ற வரைக்கும் துக்கம் இருக்கும். ஏன்னா தவறான அபிப்பிராயத்தாலே தவறான பார்வை இருக்கு. பகவான் அருளாலே எனக்கு ஞானம் ஏற்படட்டும். நான்கர எண்ணத்தை எப்படியாவது போக்குங்கோ. நான்கர எண்ணம் இருக்கிற வரைக்கும் துக்கந்தான். நான்கரது செத்துடுத்துன்னா எந்த துன்பமும் இல்லே. தூக்கத்திலே எப்படி இருந்தோம்னு யோசிச்சு பாருங்கோ. நான்கர எண்ணத்தில நிக்க முடியலே. மத்த நினைப்பு வந்து தொந்தரவு பண்ணுது. மத்த நினைப்பு வரட்டப்போ யாரோட நினைப்புன்னு பாருங்கோ. மத்த நினைப்பு போயிடும். எல்லா நினைப்பும் நான்கர ஒத்த நினைப்புலேதான் நிக்கறது. அதை பிடிங்கோ. எல்லாம் மறைஞ்சுடும். ஆதாரம்: ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள்.